தேர்தல் காரணமாக சென்னையில் நடக்கும் IPL போட்டிகளை தள்ளி வைக்க கோரிய வழக்கு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவ்வழக்கை அவசரமாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதன். விவரங்கள். சென்னை திருவல்லிக்கேணி தொகுதி வாக்காளர் சுதாகரன் இந்த ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். அதாவது தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சத்தை எட்டிருக்கும் ஏப்ரல் 4 மற்றும் 11ஆம் தேதிகளில் சென்னை சேப்பாக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கலந்து கொள்ளும் போட்டிகள் நடைபெற உள்ளது. IPL போட்டிகளில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய அந்த பிரச்சாரத்தை உறுதி செய்ய ஆதரவாளர்களை மைதானத்திற்குள் களமிறக்க வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளார். மைதானத்திற்குள் மோதலுக்கும் வழிவகுக்கும் என்றால் இந்த தேதிகளில் சென்னையில் போட்டி நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே மனுவும் தாக்கல் செய்தார். அந்த மனுவானது இதுவரைக்கும் விசாரணைக்கு வரவில்லை. எனவே இந்த ஒரு மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று இன்று காலை தலைமை நீதிபதி அமர்வில் தரப்பிலிருந்து ஒரு முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஒரு முறையீட்டை ஏற்றுக்கொள்ள நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள். அதாவது வழக்கமாக எண்ணிடப்பட்டு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட பின்னரே அது வழக்கமான நடைமுறைப்படி எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிவித்து விட்டார்கள் நீதிபதிகள். மேலும் சட்டத்தில் இதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாத போது போட்டிகள் நடத்துவதை எப்படி நீதிபதி தடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார்கள். அதாவது போட்டியை பார்க்க விரும்பவில்லை என்றால் மனுதாரர் வீட்டிலேயே இருக்கலாம் என்றும் இந்த போட்டி நடத்தப்படுவதால் மனுதாரருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்து இந்த ஒரு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மதன்.